வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். அரஞ்சான் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனாக மீன்காரர் கொண்டு வந்து கொடுத்தாரு. நல்லா பெரிய பெரிய சைஸில் இருக்குது. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மீன்காரரு நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நம்ம உப்பு எலுமிச்சம்பழ சாறும் போட்டு நல்லா கழுவிக்கணும். நல்லா கழுவிட்டு வந்துடலாம். மீனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. லெமன் ஜூஸும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வைக்கலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் மசாலாங்களை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியில் இந்த மசாலாங்களை போட்டு நல்லா கலந்துக்கலாம். எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த தூள்களையெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். எல்லா தூள்களையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். எப்போ மீன் குழம்புகளுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகம் போடணும். அதனால் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பையும் புளி தண்ணியில் நல்லா கரைச்சி விடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு போட்டுடலாம். 5 தக்காளி பழத்தை கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய பூண்டை எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு 20 பூண்டு பல் இருக்கும். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் பச்சையாக போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு 3 நல்லா கொதிக்கிறப்ப பச்சை வாசனை எல்லாம் போயிடும். எல்லாம் போட்டாச்சு. 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வெறும் கடாயில் வெந்தயத்தை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயப்பொடி போட்டுக்கலாம். வெந்தயப்பொடி சீக்கிரம் செவந்துடும். அந்த எண்ணெயில் பொரியிறப்ப வாசனை செமையாக இருக்கும். ரொம்பவும் மணமாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் எப்போயும் டேஸ்டியாக இருக்கும். வெந்தய பொடியோடு கலந்து வதங்குறப்ப ரொம்ப மணமாக இருக்கும். சீக்கிரம் வதங்கிடும். நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. மசாலா கலந்து வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியிலேயே கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கலந்துருக்கு. உப்பு டேஸ்ட்டி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறது இதில் ஊற்றிடலாம். கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா ஊற்றி நல்லா கலந்து விடலாம். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டை ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சோமா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மேட்டூர் டேம் வந்தால் இந்த மீனை மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கே மீன்காரர்களே இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க, சோறாக்கி கொடுப்பாங்க. மேட்டூர் டேமில் எல்லா மீனுமே ஸ்பெஷல் தான். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அரஞ்சான் மீன், ஸ்லேபி, கட்லா, ரோகு, மிருகால்னு எல்லா மீனுமே இருக்கும். எல்லா மீனுமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதில் எந்த மீன் நம்மளுக்கு தேவைன்னு சொன்னோமோ அதில் குழம்பும் வச்சு வறுவலும் பண்ணி கொடுத்துருவாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறேன். நல்லா கலந்து விடலாம். எல்லா மீன்களையுமே இதே மாதிரி குழம்பு வச்சு மீன் போடலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இந்த மீனில் வறுவல் செஞ்சாலும் செம ருசியாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய சாப்பிடுவாங்க. மூடி போட்டு 15 நிமிஷம் கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி எடுத்து பார்க்கலாம். அப்படி ஒரு வாசனையாக இருக்குது.
கலந்து விடலாம். நல்லா கொதிக்கிறப்ப மசாலாங்களோட பச்சை வாசனை போயிடும். நான் சின்னதாக ஒரு மாங்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் மாங்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். லேசாக பழுத்திருக்குதே, போட்டுடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் போட்டி போட்டு மாங்காவையும் மீனையும் சாப்பிடுவாங்க. 5 நிமிஷத்தில் இந்த மாங்காய் வெந்துடும். மூடி போட்டு வைக்கலாம். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சாவே ருசி தூள் கிளப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்ப்போம். மாங்காய் நல்லா வெந்திருக்கும். குழம்பு வெண்ணெயாட்டு இருக்குது பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக இருக்கே. நல்லா கொதிச்சிடுச்சு, மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ மீனை போட்டுடலாம். மீன் 3 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். மீனை கையில் எடுத்து போடுறப்பயே ஆசையாக இருக்குது, எப்போ சாப்பிடுவோன்னு. அவ்வளோ ருசியாக இருக்கும். வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிடாமல் போக மாட்டாங்க. இந்த வாசனையே அவங்கள சாப்பிட சொல்லும். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். மீனெல்லாம் போட்டாச்சு. லேசாக கலந்து விடலாம், ரொம்பவும் கலக்கக்கூடாது. நிதானமாக கலந்து விடலாம். சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் இந்த மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். நிறைய தோசையும் நிறைய இட்லியும் சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு வைக்கலாம். 3 நிமிஷத்தில் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். மெதுவாக மீன் எடுத்து பார்க்கலாம். மீன் வெந்துருச்சான்றதுக்கு மீனை எடுத்து பார்த்தா தெரியும். அது கண் பகுதி வெளியே வந்திருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண் வெளியே வந்துருச்சு, அப்படி வந்தாலும் மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்பவும் கலந்து விடக்கூடாது. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மீன்லேயுமே கண் வெளியே வந்திருக்கு பாருங்கள். மீன் நல்லா வெந்துருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடலாம். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.